பேரன்புக்கினிய என்னுடைய சொந்தங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து நம்ம இந்திய தேசத்தில் ஒன்று கூடி பாராளுமன்றத்தை கூட்டி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அந்த சட்டத்துக்கு பெரும்பான்மையான எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அந்த சட்டம் இந்தியா லெவலில் செல்லுபடி ஆகும். அதை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒன்று. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியாக 234 தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவங்க கூடி சட்டமன்றத்துக்கான ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அப்படின்னா தமிழகத்தில் அதை மிஞ்சி யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அரசியல் சட்டம். அதுபோல் ஊராட்சிக்கும் ஒரு தன்னாட்சி வரைமுறை கொடுத்துருக்குறாங்க, கிராம சபா. இந்த கிராம சபா கூட்டத்தில் 500 வாக்காளர்கள் இருந்தால் ஒரு 50 வாக்காளர்கள் கூடினா போதும். அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தால் 100 பேர் கூடணும். 2000க்கு மேலே இருந்தால் 200 பேர். இப்படி 10க்கு ஒருத்தர், 100க்கு 10 பேர் இப்படிங்கிற வாக்காளர் முறையில் தான் கூட்டி ஒரு சட்டத்தை இயற்றும்போது அந்த சட்டத்தை தடுக்க யாருக்குமே உரிமை இல்லை. அவ்வளவு வலிமையான கிராம சபை சட்டம் அமைக்கப்பட்டிருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் இன்னைக்கு ஒரு கிராம சபான்னா ஏதோ அந்த கிராம சபா நடத்துகிற தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, சும்மா அப்படியே அறிவிச்சுட்டு ஒரு 10 பேர் வந்துடுறாங்க, 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறா. அப்புறம் வீட்டுக்காக போய் கையெழுத்து வாங்கி அதை ஏதோ சும்மா ஒரு கடனுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. கிராம சபாவோட ஒரு வலிமையும் மக்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அதை நடத்துகிறவங்களும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி பார்க்க போனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கிராம சபாவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடைபெறும். அந்த கிராமத்தில் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அத்தனை அரசு ஊழியர்களும் அதில் கலந்துக்கணும். முதல்ல ஒன்று ஆப்ஷனு. அதில் பஞ்சாயத்துக்கு வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணணும். இன்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு, இன்னென்ன திட்டங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்க விழிப்புணர்வு பண்ணணும். மருத்துவ செவிலியர்கள் நோய் தடுப்புகளை குறித்து விழிப்புணர்வு பண்ணணும். அரசு அதாவது பள்ளி இருந்துச்சுன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் வரணும். அவங்க அவங்களோட பங்கு மாற்றணும். அங்கன்வாடி பொறுப்பாளர் வரணும். ரேஷன் கடை பொறுப்பாளர் வரணும். யாரெல்லாம் நூலகம் இருந்துச்சுன்னா நூலக பொறுப்பாளர் இப்படி அங்கே உட்கார்ந்து அந்த கூட்டத்தை நடத்தணும். அது நடத்தி எல்லா மக்களும் இதில் ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த கிராம சபா கூட்டத்தில் பிரதமரே வந்தாலும் தரையில் மக்களாக தான் உட்காரணும். தான் சட்டம். அப்படிப்பட்ட கிராம சபா இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போயிட்டுருக்குது. தயவு செய்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கிராம சபாவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலையே, என்னடா போய் இவ்வளவு கூட்டத்துக்கும் போயிருக்கோம் ஆனால் ஒன்று கூட நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட இனிமேல் உங்கள் ஊரில் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா இளைஞர்கள் முன்னிலையில் அந்த கூட்டத்தை முன்னாடி பாருங்கள். ஒரு 10 தீர்மானம் போட்டாலும் அதில் ஒரு 3-4 தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன் வரணும். நம்ம அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கிராம சபாவை தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்கள் மக்கள் முன்னுக்கு வரணும், ஆதரவு தரணும். வர்றவங்களுக்கு வீடு வீடாக கிராம சபா வாங்கன்னு இன்னைக்கு சொன்னாலும் யாரும் போகிறதில்ல. அந்த லெவலில் தான் மக்கள் இருக்கிறீங்க. தயவுசெய்து கிராம சபாவை மதிங்க. கிராம சபா எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே இடத்துல தான் நடத்தணும் அப்படின்னு கிராம சபா சட்டம் கிடையாது. கிராம சபா சட்டத்தில் ஒரு ஊராட்சி 4 கிராமம் இருக்குன்னா ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்தலாம். இப்போ வருஷத்தில் 4 தடவை கிராம சபா கண்டிஷன் நடத்தி ஆகணும். ஜனவரி 26, மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, இப்படி 4 தடவை கண்டிப்பாக நடத்தணும். இது போக இடையில சிறப்பு கிராம சபா கூட்டம் கூட்டுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். இதெல்லாம் ஒரு ஊராட்சியில் செய்யக்கூடிய விதிமுறைகள், நடைமுறைகள். இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க. இப்போ கிராம சபா பார்த்தீங்கன்னா மே 1, அதாவது 2019 மே 1 நடக்கிற இந்த கிராம சபா ரத்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா தேர்தல் சட்டம் அமுல்ல இருந்துச்சு. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்ததுனால அதனால் ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஒரு கூட்டத்தை இப்போ இப்போ ஜூன் 28 நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே கலந்துக்கிட்டு உங்களுடைய தேவைகளை கிராம சபா மூலம் நீங்கள் சொல்லுங்கள், தீர்மானங்களை ஏற்றுங்க. குறைஞ்சபட்சம் 1000க்கு 100 வாக்காளர்கள் கூட மறந்துடாதீங்க. 500க்கு 50 பேர் கூட மறந்துடாதீங்க. பெண்கள் பெரும்பாலான 65% பெண்கள் கூடுறதுக்கான வழிமுறையை பாருங்கள். ஏன்னா 35% ஆண்கள் கூடனா போதும். ஒரு வாக்காளர்கள் 65% பெண்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையை உருவாக்குங்க. நன்றி.